அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம். உங்களுக்கு மத்தியில் இந்த தருணத்தில் சூரியன் இறைவனுடைய ஒரு அருள் என்கிற தலைப்பின் கீழ் நாம் எத்தனையோ பல அருள் கொடைகளை இது அருள் என்றே உணர்ந்து கொள்ளாமல் கடந்து செல்வதை போன்று சூரியன் என்பதையும் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் பொருந்தியது என்பதை ஒரு சில மார்க்க செய்திகளோடு அது நமக்கு தரக்கூடிய பயன்களை இந்த தருணத்தில் அறிந்து கொள்ள இருக்கிறோம். திருமறை குர்ஆனில் சூரா கசஸ் என்கிற 28வது அத்தியாயத்தின் 71வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், குல் அராயித்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மத்தன் இலா யௌமில் கியாமா. கியாமத்து நாள் வரை அல்லாஹ் உங்களுக்கு இரவை நிரந்தரமாக்கிவிட்டால் மன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதிக்கும் பிதியாஇன், உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடியவன் எவன் இருக்கிறான்? அஃபலா தஸ்மஊன், நீங்கள் கேட்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் சொல்லி, இந்த இரவு நிரந்தரமாகிவிட்டால் இரவு போய் உங்களுக்கு வெளிச்சம் இல்லை அல்லாஹ் ஒருவனை தவிர என்பதை நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சூரா கசஸில் பேசுகிறான். இதில் அல்லாஹ் சூரியனத்தில் பேசுவதை பார்க்க முடிகிறது. குர்ஆனில் ஷம்ஸ் சூரியன் என்ற வார்த்தை மட்டுமே ஏறத்தாழ 33 இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டும்தான் சூரியனை பற்றி பேசுறானான்னு கேட்ட கிடையாது. அது அல்லாமல் அந்த வார்த்தையை பயன்படுத்தாமலேயே அதன் முக்கியத்துவத்தை குறித்து அதைவிட அதிகமான வசனங்களில் அல்லாஹ் பேசக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதே போன்ற ஒரு வசனம்தான் சூரா யாசின் 36வது அத்தியாயத்தின் 38வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தக்கர்ரி லஹா, இந்த சூரியன் இருக்கிறது அது அதற்குரிய ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ذالிக தக்தீருல் அஸீஸுல் ஹக்கீம், அஸீஸுல் அலீம், மிகைத்தவனும் அறிந்தவனும் ஆகிய அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் பேசுகிறான். அதே போன்று சூரா ஃபுஸிலத் என்கிற 41வது அத்தியாயத்தின் 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமின் ஆயாத்திஹில் லைலு வன்னஹாரு வஷம்சு வல் கமர், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளதுதான் இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும். லா தஸ்ஜுது லிஷம்சி வலா லில் கமர், சூரியனுக்கோ சந்திரனுக்கோ நீங்கள் சஜிதா செய்யாதீர்கள். வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி ஹலக்கஹுன்ன இன் குன்தும் ஈயாஹு தஅபுதூன், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குபவர்களாக இருந்தால் இவற்றை யாவற்றையும் படைத்த அல்லாஹ்வுக்கே நீங்கள் சுஜூது செய்யுங்கள் என்று குர்ஆன்ல எத்தனையோ பல வார்த்தை சூரியனை பற்றி அல்லாஹ் பேசக்கூடியதை பார்க்க முடிகிறது. சில நபிமார்களுடைய சம்பவங்களோடு சூரியனை இணைத்தும் அல்லாஹ் பேசுறான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு கண்டார்கள் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. அந்த கனவில் ஒரு சூரியனை, ஒரு சந்திரனை, 11 நட்சத்திரத்தை அவர்கள் கண்டார் என்று திருக்குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தார்கள். சந்திரனை பார்க்கிறார்கள், அதை தன் கடவுள் என்கிறார்கள். சொல்லிட்டு என்ன சொன்னாங்க? சந்திரன் மறைகிறது, மறையக்கூடியது கடவுளா இருக்காதுன்னார். நட்சத்திரத்தை பார்த்தார், கடவுள் என்கிறார். நட்சத்திரம் மறைகிறது, மறைகிற ஒன்று கடவுளாக இருக்காது என்றார். சூரியனை பார்க்கிறார், ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், இது என் இறைவன், இது மிகப்பெரியதுங்கிறாரு. சூரியனும் மறைகிறது, மறையக்கூடிய ஒன்று எப்படி இருக்காது? கடவுளாக இருக்காது என்று மக்களுக்கு இந்த ஏகத்துவத்தை உணர்த்துவதற்கு ஒரு நாடக ரீதியான ஒரு தாவாவை செய்வதற்கு சூரியனை குறித்து பேசினார் இப்ராஹிம் நபி என்று இந்த நபிமார்களுடைய வரலாற்று செய்தியில கூட இந்த வார்த்தையை நம்மால் பார்க்க முடிகிறது. உண்மையிலே அந்த சூரியன் என்ன, அது எவ்வளவு பெரிய நன்மைகளை நமக்கு தருகிறது என்பதை விட அது பிரம்மாண்டத்தினுடைய உச்சம் என்றால் நமக்கு தெரிந்தது பக்கத்தில் இருக்கிற சூரியன் மட்டும்தான். இந்த சூரியன் என்பதையும் பூமியையும் நீங்கள் ஒப்பிடுவதாக இருந்தால் சூரியன்கிறது ஒரு ஃபுட்பால் மாதிரி நினைச்சுக்கங்க. இந்த கால்பந்து இருக்குல்ல, சூரியனை நீங்க ஒரு ஃபுட்பால் மாதிரி நினைச்சா பூமிங்கிறது இந்த டீ தூள்ல இருக்கிற ஒரு துகள். இந்த ஒட்டுமொத்த பூமி இருக்க பல நாடுகள் 197க்கும் அதிகமான நாடுகள் இருக்கிற
நிலத்தை விட கடல் பரப்பு 74% இருக்கிற இந்த பிரம்மாண்டமான பூமி உருண்டைங்கிறது இந்த டீ தூள்ல இருக்கிற ஒரு துகள். நீங்கள் சூரியனை ஒரு ஃபுட்பால் சைஸுக்கு கற்பனை பண்ண, அதைத்தான் சொல்றாங்க. எந்த அளவுக்கு பேசுகிறார்கள் என்றால், பூமி மாதிரி 10 லட்சம் பூமியை ஒன்று சேர்த்து சூரியனுக்குள்ள அடக்கிடலாமா. 10 லட்சம் பூமி. இந்த கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு பிரம்மாண்டம் என்பது இந்த சூரியன் தான். அது மட்டுமில்லாமல் இந்த பூமி என்பது கிழக்கிலிருந்து மேற்கு பக்கம் சுற்றி கொண்டே இருக்கிறது. சூரியன் என்பது மேற்கிலிருந்து கிழக்கு சுத்தும். வேற எந்த கிரகமும் அப்படி சுத்தாது. எல்லா கிரகமே கிழக்கிலிருந்து மேற்கு தான் சுத்தும். அங்க புதன், வியாழன், செவ்வாய், சனி என்று எத்தனையோ பல கிரகங்கள் இருக்கிறது. மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர்பாங்க ஆங்கிலத்தில். அது எல்லாமே வந்து என்னன்னா கிழக்கிலிருந்து மேற்கு சுத்தும். இந்த சூரியன் மட்டும் எப்படின்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அது மேற்கிலிருந்து கிழக்கு சுற்றக்கூடியது. பூமி தன்னை தானே சுற்றி கொள்வதற்கு 24 மணி நேரம் ஆகுது. அதனால தான் அந்த பகல் வந்து இரவு போகுது. ஒரு முறை சுத்தி முடிக்கிறதுக்கு தன்னை தானே சுற்ற. சூரியன் தன்னை தானே சுற்றுவதற்கு 600 மணி நேரம் ஆகும். பூமி சூரியனை சுற்றி முடிப்பதற்கு ஏறத்தாழ 1 வருஷம் ஆகும். 365 நாள் கணக்கு வைக்கிறாங்கல்ல, அது பூமி சூரியனை சுற்றி முடிப்பது. அதுக்குள்ள மழை காலம், வெயில் காலம், பனிக்காலம், காத்து காலம், எல்லா காலம் வந்துட்டு போயிடும். அந்த ஒரு முறை சுற்றி வருவதற்குள் இந்த சூரியன் தனக்கு மத்தியில் இருக்கிற கேலக்சி சுத்தி வருதான். இது மாதிரி 1000 லட்சம் கோடி கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கிறது. நம்முடைய சூரியன் அதை சுற்றி அந்த கேலக்சியை சுற்றி வருவது என்பது அதனுடைய ஆயுள் காலம் என்பது எப்படிப்பட்டதுன்னா கிட்டத்தட்ட 253 மில்லியன் வருடங்கள் ஆகும். கணக்கு போட்டா 25 கோடி வருஷம் ஆகும். 25 கோடி வருஷம் ஆனாதான் இந்த கேலக்சி அது ஒரு முறை சுத்தி முடிக்குமா. இப்போ வரைக்கும் சுத்தலையும். இன்னும் கரெக்டா சொன்னா அந்த ஒரு முறை சுற்றுவது தான் அதற்கான ஒரு ஆயுள் காலம் வச்சுக்கிட்டா, தன் ஆயுள் காலத்துல பாதியை கூட இன்னும் சூரியன் கடக்கவில்லை என்று இந்த ஆய்வறிக்கையில் சொல்லக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. உண்மையில் இந்த உலகத்துக்கு வெளியே இருக்கிற அந்த அண்ட சராசரத்தையும் இந்த உலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த காரியத்தையும் ஒரு சின்ன வார்த்தையில் ஒப்பிட்டால், நீங்கள் கடற்கரையில மணல் அள்ளுங்க 2 கையில. இந்த 2 கையில அள்ளக்கூடிய மணல் இருக்குல்ல, அதுல இருக்கிற ஒரே ஒரு துகள் தான் ஒட்டுமொத்த சூரிய குடும்பம். ஒரு துகள். இந்த கடலை தாண்டி, நம்ம கையில் இருக்கிற மணலை தாண்டி, கடல் கரையை தாண்டி, கடலை தாண்டி, பூமியை தாண்டி மிக விசாலமானது அண்ட சராசரம். கற்பனை கெட்ட முடியுதான்னு யோசிச்சு பாருங்க. நம்ம நினைக்கிற இந்த பூமி தான் ரொம்ப பெருசு, அதை தாண்டி ஒண்ணுமே பெருசு கிடையாது அப்படின்னு நினைக்கிறோம். இதுல ஒரு ஜான் ஒரு அங்கலம் ஒரு ஜானை ஒரு செண்டு நிலப்பரப்பை பெறுவதற்கு நம்ம மூச்சு போகிற வரைக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் அமைத்த இந்த பிரம்மாண்டமான ஒட்டுமொத்த அந்த அண்ட சராசரத்துல சூரிய குடும்பமே ஒரு தூசிங்கிறோம். ஒட்டுமொத்த சூரிய குடும்பம், இந்த சூரியன், சந்திரன், பூமி, மற்ற கிரகங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு தூசி துரும்புக்கு கூட சமம் இல்லை என்பதை இந்த இன்றைக்கு விண்வெளி தொடர்பு சார்ந்த சாதனங்களில் வைத்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த சூரியன்ல இருந்து வெளிச்சம் வருது, நம்ம மேல படுது. அது உண்மையிலேயே அப்போ வரக்கூடிய வெளிச்சமே இல்லையா. 8 நிமிஷத்துக்கு முன்னாடி அது விட்ட வெப்பம் தான் இப்ப நம்ம மேல படும். அது 8 நிமிஷத்துக்கு முன்னாடி வெப்பத்தை விட்டுரும். நம்ம மேல வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது படுறதுக்கு? 8 நிமிடம் ஆகும். நமக்கு சூரியன் இப்ப கண்ணுக்கு தெரிஞ்சு மறையிற மாதிரி இருக்குல்ல, இப்ப மறையுதுன்னா 8 நிமிஷத்துக்கு முன்னாடி அது மறைஞ்சிருச்சு. 8 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கண்ணுக்கு தெரியுமா. அவ்வளவு பெரிய தொலை தூரத்தில் அது இருந்து அந்த காரியத்தின் மூலமாக இந்த பூமிக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய அருளை தரான்ங்கிறத பாருங்க. இப்ப இந்த பூமி இருக்குல்ல, சூரியனை விட்டு ஒரு குறிப்பிட்ட தொலை தூரத்தில் இருக்கு. இந்த தொலை தூரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சுன்னா தண்ணி இந்த மாதிரி இருக்காது. நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குல்ல, ஆவி ஆயிடும். கொஞ்சம் தூரமா போயிட்டுனா தண்ணி பனிக்கட்டி ஆயிடும். இந்த 2க்கு மத்தியில் இருக்கிற இந்த கேப்ல பூமி ஓடிக்கிட்டு இருக்கிறனால தான் தண்ணியா இருக்கு. இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, தண்ணியை குடிக்க முடியாது. கொஞ்சம் முன்னாடி போயிட்டா அது ஆவி ஆயிடும், கொஞ்சம் பின்னாடி போயிட்டா அது பனிக்கட்டி ஆயிடும். இந்த 2க்கு மத்தியில இருக்கிறனால தான் அல்ல குடிக்கிற பதத்துல இந்த தண்ணீரை இந்த இடத்துல வச்சிருக்கிறான். அதனால இந்த தொலைதூரங்கிறது மகிழ்ச்சிக்கான தொலைதூரம்னு இன்னைக்கு ஆய்வறிக்கையில சொல்றாங்க. இந்த தொலைதூரம் கொஞ்சம் பின்னாடி போயிட்டாலும் வாழ முடியாது, கொஞ்சம் முன்னாடி போனாலும் வாழ முடியாது. அப்படிப்பட்ட இந்த சூரியன் தரக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, மனிதனுக்கு எத்தனையோ பல ஊட்டச்சத்துக்கள் தேவை, விட்டமின்கள் தேவை. இந்த விட்டமின்ல விட்டமின் டி என்ற ஒரு ஊட்டச்சத்து இருக்குதான். அந்த விட்டமின் டியை 100க்கு 90% தரக்கூடியது சூரியனால மட்டும்தான் முடியும். வேற எதை கொண்டு நீங்க அடைய முடியாது. நீங்க பாலை குடிச்சு, மீனை சாப்பிட்டு, கறியை சாப்பிட்டு, காய்கறி சாப்பிட்டு, பழங்களை சாப்பிட்டு, நல்லா தூங்கி எந்திரிச்சு என்னத்தை செஞ்சாலும் எது கிடைச்சாலும் கிடைக்கும். எது கிடைக்காது உங்களுக்கு? விட்டமின் டி கிடைக்காது. அதை தர்றது சூரியன் மட்டும்தான் தருமா. சரி, இந்த விட்டமின் டி நமக்கு என்ன பெனிஃபிட்ஸை தரப்போகுது அப்படின்னா, நம்முடைய உடம்புல ஓடக்கூடிய ரத்தங்கள் இருக்குல்ல, 1 மில்லிமீட்டருக்கு மத்தியில் கிட்டத்தட்ட 30 நானோ விட்டமின் டி இருக்கணுமா. 1 மில்லிமீட்டர்னு என்னன்னா, பிள்ளைங்க ஸ்கூல் ஸ்கேல் பார்த்துருக்கீங்கல்ல,
இந்த ஸ்கேலில் வந்து என்னன்னா 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் ஒரு 15 சென்டிமீட்டருக்கு ஒரு ஸ்கேல் இருக்கும். 15 சென்டிமீட்டருக்கு ஒரு சின்ன ஸ்கேல் ஒன்று இருக்கும். அந்த சென்டிமீட்டருக்கு மத்தியில் சின்ன சின்ன கோடா போட்டிருப்பாங்க. அந்த ஒரு கோட்டுக்கு இன்னொரு கோட்டுக்கு மத்தியில் இருக்கிற தூரம் தான் நேனோ, அதாவது மில்லிமீட்டர் என்பார்கள். அந்த 1 மில்லிமீட்டருக்குள்ள 30 நேனோ இந்த விட்டமின் டி என்ற அளவு ஊட்டச்சத்து இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன நன்மை என்று கேட்டால் ஆயுள் காலம் அதிகரிக்கும். அதனால ஆயுள் காலம் அதிகரிக்கும். நம்ம 60ல் சாக போறோம், நல்ல நாடி 70 வரப்போதா? அப்படிலாம் வரப்போறது இல்லை. அல்லாஹ் என்ன கதிர் நாடி இருக்கணும் அதான் வரப்போகுது. ஆயுள் காலத்தை அதிகப்படுத்தும் என்றால் இந்த உடலினுடைய பலகீனத்தை கட்டுப்படுத்தி பலத்தை என்னைக்குமே சாகர வரைக்கும் நமக்கு அல்லாஹ் நாடி அந்த கதிர் வரைக்கும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான முக்கியமான ஊட்டச்சத்தும் அந்த சத்து பொருள் என்பது இந்த விட்டமின் டி. இதை தர்றது முழுக்க முழுக்க சூரியன் மட்டும்தான் தரும். வேற எதை கொண்டு உங்களால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை இன்றைக்குள்ள இந்த ஆய்வறிக்கை சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. இறைவன் அமைத்து தந்த எத்தனையோ பெரும் பெரும் பேரருள்களில் சூரியன் என்பதும் ஒரு அருள். இது அருளாக அன்றைக்குள்ள மக்களும் பார்த்தாங்க. ஆனா அதை தாண்டி எப்படி பார்த்துட்டோம்னா அருளை கடவுளா நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். அது அருளை பார்க்கணும்ல. உம்மா ஒரு அருள், வாப்பா ஒரு அருள், மனைவி ஒரு அருள், கணவர் ஒரு அருள், பிள்ளைகள் ஒரு அருள், வான அருள் தான், பூமி எல்லாமே அருள் தான். அருளை அருளா பார்க்கணும். எப்படி பார்க்க கூடாது? அருளை கடவுள் ஆயிடாது. கடவுள் இதையெல்லாம் தந்தவன் தான் கடவுள். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா தஸ்ஜுது லிஷம்ஸி வலாலில் கமர், சூரியனுக்கோ சந்திரனுக்கோ நீங்கள் சஜிதா செய்யாதீர்கள். வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி ஹலக்கஹுன்ன இன் குன்தும் இய்யாஹு தஅபுதுன், இவற்றை யாவற்றையும் படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு மட்டுமே நீங்கள் சுஜூது செய்யுங்கள். அல்லாஹ் ஒரு வார்த்தையில பேசிட்டு போயிட்டான், நான் இரவு உனக்கு நிரந்தரமாக்கணும், உனக்கு பகலை கொண்டு வரவன் யாரு அப்படின்னு. நல்லா தானே இருக்கும் நம்ம நினைப்போம். அப்படிதான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நைட்டாவே இருந்துட்டா தட்பவெப்ப நிலை எப்போதுமே கம்மியாக தான் இருக்கும். நல்ல முறையில் அது வந்து வெயில் வெக்க எதுவுமே இருக்காது. எப்போதுமே ஏசி போடணுங்கிற அவசியம் கிடையாது, எப்போதும் ஃபேன்ல இருக்கணுங்கிறது கிடையாது. நல்லா தானே இருக்கும்னு நினைப்போம். சில நாட்கள் இந்த பூமி வாழாது, சில நாட்களே அழிஞ்சிரும். எதனால அழியும்னா இந்த சூரிய வெப்பம் தான் எல்லா ஜீவனுக்குமான ஊட்டச்சத்தை தருது. இந்த சூரிய வெப்பம் தான் செடி கொடிகளை முளைக்க வைக்குது. இந்த சூரிய வெப்பம் தான் நீரை ஆவியாக்கி அதை மேகமாக மாற்றுது. இந்த சூரிய வெப்பம் தான் மழையை கொண்டு வர்றது. தண்ணிக்கும் உணவுக்கும் காற்றுக்குமான எல்லா விதமான மூலக்கூறு இந்த சூரியன். சூரியன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா பூமி சில நாட்கள் கிடக்கிறதே அரிது. சில நாட்கள் சரி கொஞ்சம் மாசம் வாழும் அப்படிலாம் கிடையாது, கொஞ்சம் வருஷம் வாழும் அப்படிலாம் கிடையாது. சில நாட்கள்ல இந்த உலகம் என்ன ஆயிரும், அழிந்து நாசமாக போய்விடும் என்று இன்றைக்கு சொல்லப்படுகிற புள்ளியியல் தகவல்களை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. உண்மையில் தொலை தூரத்தில் வச்சிருக்கிறான்ல, கோடான கோடி கிலோமீட்டர் தூரத்தில் வச்சிருக்கிறான். அது ஒரு அருள். அது அருள்னு நாம புரிந்து கொள்வது கிடையாது. அப்படிப்பட்ட எத்தனையோ பல பேரருள்களை தரக்கூடிய அந்த அல்லாஹ்வுக்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் என்பதை சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.